ஹalleluya. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா வல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அப்பா, எங்கள் மத்தியில மகிமையின் மேகமாய் அப்பா நீங்க அசைவாடுகிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ராஜா. எல்லாம் உற்சாகமா எழுந்து நின்று கரங்களை தட்டி நம்ம பாடலாமா? சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி தூளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி தூளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூழை
வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குவேன். ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குவேன். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். 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 சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே மட்டுமாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் மூழ்காமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்தினதே. உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் மொழி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் மொழி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்தினதே. உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. பலவித சோதனை நெருங்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கிய நேரத்தில் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா,
உம் கிருபை என்னை தாங்கினதே உம் கிருபை என்னை நடத்தினதே உம் கிருபை என்னை தாங்கினதே உம் கிருபை என்னை நடத்தினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூளை கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் மூளை கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கினதே உம் கிருபை என்னை நடத்தினதே உம் கிருபை என்னை தாங்கினதே உம் கிருபை என்னை நடத்தினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா வாலாக்காமல் என்னை தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே வாலாக்காமல் என்னை தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே வாலாக்காமல் என்னை தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே வாலாக்காமல் என்னை தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவனை சாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவனை சாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே வாலாக்காமல் என்னை தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே வாலாக்காமல் என்னை தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே அல்லேலூயா துதி உமக்கே கை நீட்டி தூக்கி விட்டீர் உயரத்தில் என்னை வைத்தீர் பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டீர் சாம்பலை நீக்கி விட்டீர் சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய் கை நீட்டி தூக்கி விட்டீர் உயரத்தில் என்னை வைத்தீர்
வெள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டேன், சாம்பலை நீக்கி விட்டேன், சிங்காரம் தந்து விட்டேன் நிரந்தரமாய். ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya துதி உமக்கே. வாலாட்டம்
ஓடி வந்தோம் கைவிட்டாத பாக்கியமே தெய்வீக கோடாரமே என் தேவானன் சன்னதியே தேடி ஓடி வந்தோம் கைவிட்டாத பாக்கியமே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே உயிருள்ள பரிசுத்த பலியாகரியாக ஒப்பு கொடுத்தோமையா உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ உரைகின்ற பனி போல வெண்மையாவோமை உம் திருவார்த்தையினால் உரைகின்ற பனி போல வெண்மையாவோமையா உம் திருவார்த்தையினால் மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா எப்போதும் உம் திருப்பாதம் அமர்ந்திட தவிக்கின்றோம். எப்போதும் உம் திருப்பாதம் அமர்ந்திட தவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம் உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம்
ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரே ஐயா. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரே ஐயா. மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தேன் தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓடி வந்தேன்
மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சன்னதியே தேடி ஓடி வந்தோம். தேவிக்காத பாக்கியமே தெய்வீக கூடாரமே என் தேவனின் சன்னதியே தேடி ஓடி வந்தோம். தேவிக்காத பாக்கியமே தெய்வீக கூடாரமே என் தேவனின் சன்னதியே தேடி ஓடி வந்தோம். தேவிக்காத பாக்கியமே. அப்பா உம்முடைய சமூகத்துல அப்பா நாங்கள் தேடுவது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்லதா இருக்கிறதே, அது நன்மையாய் முடிகிறதே. உமக்கு ஸோ அதை மையமாக வச்சு தான் இந்த பாடல். ஸோ கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள் 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 கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் போக்கிடுவார். எல்லாமே நமக்கு தந்திடுவார். இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். துயரங்களை நீக்கிடுவார், காயங்கள் ஆற்றிடுவார். பயங்களை போக்கி நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆசைகளை பொழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். ஆசைகளை பொழிந்திடுவார், சந்தோஷம் தந்திடுவார். கரங்களை பிடித்து நடத்திடுவார். இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே. இனி தோல்வி இல்லை தோல்வி இல்லை வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். ஆமென். மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள்.
வார்த்தை அதிகமாய் நீங்க படியுங்கள். ஜெபமும் வேத வாசிப்பும் உங்க வாழ்க்கையில 2 கண்கள் மாதிரி. அல்லேலூயா. 2 கண் இருக்குது. எந்த கண் முக்கியம்? என்ன சொல்லுவீங்க? 2மே முக்கியம் சார், ஒண்ணு விட்டுருங்க சார், ஒன்னும் அப்படின்னு. அது மாதிரி ஜெபமும் வேத வாசிப்பும் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அதனால நீங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நிச்சயமா உங்க வாழ்க்கை என்ன பண்ண மாற ஆரம்பிக்கும். தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முக்கியத்துவம் கொடுங்கள். தேவன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும். ஓகே, கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஆமீன். சில என்ன பண்ணோம், நான் சில குணங்களை தேவனை பண்ண மாற்றுகிறார். நம்மகிட்ட இருக்கிற குணத்தை வைத்து இல்லாத குணத்தை என்ன பண்ண மாற்றுகிறார். நம்ம சகோதரோட அன்பா இருக்க வேண்டும், சகோதரர் உதவி செய்ய வேண்டும், விசுவாசமா போய் செயல்பட்டா எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்று நம்ம அடுத்த இதுக்கு வந்துடலாம். 15:1 ஆதியாகமம் 15 அதிகாரம் 1ஆம் வசனத்துல வந்துடலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. எந்த நடந்து பின்புனா ஏற்கனவே 318 பேர் வைத்து 5 ராஜாக்களை மேற்கொண்டு நடு வரும்போது மெல்கிதேசு உள்ள அவங்களை என்ன பண்ண ஆசீர்வதிச்சு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன பண்றாரு, ஆபிரகாம் தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ண வருகிறார். வீட்டுக்கு வந்த உடனே ஆபிரகாமுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா சில என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிடுவோம், செஞ்சிருவோம். செஞ்ச பிறகு யோசிப்போம், ஐயோ நம்ம 318 பேர் கூட்டு போய் அடிச்சுட்டு வந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம், மீண்டுமாக அவன் திருப்பி நம்ம அடிச்சுட்டு என்ன பண்றது அப்படின்ற ஒரு கலகம் நான் இருக்க தானே செய்யும். நீங்க ஏதோ கோவத்தில் என்ன பண்ணீங்க, ஏதோ உங்க தெருவில் ரெவடி இருக்கிறான், இல்லை ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்கிறான், ஏதோ ஒரு ரோஷத்துல ஏதோ வீராக்க பேசிட்டீங்க, எங்க ஏரியா வாடா உன்னை வச்சுக்கிறேன்டா, எவ்வளவு தைரியம் இருக்கும் சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு இதுல டக்குன்னு அடிச்சுட்டு வீட்டுக்கு வாட சொல்லிட்டேன், வீட்டுக்கிட்டு வந்துட்டு என்ன பண்றதுன்னு ஒரு பயங்கரமா இருக்காதா? அதே மாதிரி ஆபிரகாமுக்கு ஒரு பயம் இருக்கு. என்னடா அது, திருப்பி எல்லாம் முடிச்சு வந்துட்டோம், அடிச்சுட்டு காலி பண்ணி வந்துட்டோம், திருப்பி எல்லாரும் கூட்டு திருப்பி நம்ம அடிச்சுவானோ அப்படின்னு பயம் இருக்கும்போது ஆண்டு வர. எப்பெல்லாம் நமக்கு பயம் வருதோ அப்பெல்லாம் பயத்தை மாற்றுவதற்கு நம் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. எப்பெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில துயரங்கள் வருதோ அப்பெல்லாம் நம்ம கண்ணீரை துடைக்க மிருக அருகில இருக்கிற யாரும் வரல. இந்த இடத்துல மற்ற ராஜாக்கள் எல்லாம் ஆட்களை வாங்கின அந்த ராஜாக்களும் செல்வத்தை வாங்கி கொண்டு போன ராஜாக்களும் என்ன பண்ணல, எப்பா அவன் போனவன் திரும்பி வந்தா வருவான், நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு 4 பேரும் சொல்லல. எந்த ராஜாக்குமே என்ன பண்ணல, வாக்கு கொடுக்கல. அவங்க லாபம் பார்த்தா போதுன பட்டாங்க, வாங்கிட்டு போயினே இருந்துட்டாங்க. நீ எப்படி இருப்பியோ என்ன ஆகுமோ உன் கதை என்னையோ அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. உங்களை குறித்தே கவலைப்பட ஒருத்தருக்கிறாரு, அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, இந்த காரியம் நடந்த பெருமை ஆபிரகாம் நோக்கி அவர், நீ பயப்படாதே தைரியமா இரு. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, பயப்படாத தைரியமா இரு. யார் பாக்குறாங்க இல்லையோ உன்னை கடவுள் பாக்குறாரு. அல்லேலூயா. யார் உன்னை தேற்றுறாரு இல்லையோ உன்னை கடவுள் தேற்றுவாரு. யார் உன்னை கைப்பிடிப்பாரு இல்லையோ கடவுள் நிச்சயமா என்ன பண்ணும், கைப்பிடிப்பார். பேதுரு என்ன பண்றாங்க, போட்ல என்ன பண்றாரு, ஆண்டவரே உம்மால் கூடுமான்னு நான் என்ன பண்ணேன் நடக்கிறேன்னு சொல்லிட்டு பாது வந்துட்டு எனக்கு எங்க போயிட்டாரு, தண்ணிக்குள்ள மூழ்கிட்டார். இப்போ என்ன பண்ணிருக்கணும், ஏற்கனவே போட்ல இருந்திருக்காங்கல்ல, எத்தனை பேரு போட்ல, எத்தனை பேரு, 12 பேர். 12 பேர் ஒருத்த வந்துட்டாங்க. சூப்பர். எத்தனை பேர் இருக்கிறாங்க, 11 பேரு. இந்த 11 என்ன பண்ணிருக்கணும், ஐயோ நம்ம அண்ணன் என்ன பண்றாரு தண்ணில உடனே குதிரா அப்படின்னு பேதுரு குதிக்கல, யாக்கோபு குதிக்கல, அந்திரேயன் யாரும் குதிக்கல. அல்லேலூயா. எல்லாரும் பாக்குறாங்க முழுகிறாரா இல்லையான்னு. யாரு என்ன சரியா முழுங்க மாட்டேங்கிறாரு, தத்தளிச்சுக்கிறாரு. ஐயா போயிட்டா அடுத்த போஸ்ட் யாருக்கு, நமக்கு தான். ஏற்கனவே இது பேதுரு யார், யாக்கோபும் யோவானும் போட்டி போட்டுக்கிறாங்க. நான் தான் வலது பக்கம் எடுத்து பார்க்கணும், இவர் தான் பெரும் தடையா இருக்குது. யாரு, பேதுரு. முழுங்கிட்டாரா அப்படின்னு 11 பேரும் பாக்குறாங்களே தவிர யாரும் டக்குன்னு தண்ணில குதிச்சு என்ன பண்ணல, அவன் காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல. ஒரே ஒரு கையை தூக்கிடுச்சு, மகனே மேல ஏறி வா. யாரு கை அது, இயேசுடைய கை. நீங்க மூழ்கிற சமயத்தெல்லாம் கை தூக்கி பிடிக்கிற எல்லாரும் பார்த்துன்னு இருப்பாங்க. எல்லாரும் மாமா இருப்பான், மச்சா இருப்பான், அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான், சொந்தக்காரர் இருப்பான், எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா உங்களை காப்பாற்றுறது ஒருத்தர் தான் வருவாரு, அவர் தான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.
எழுந்துரு, முதல்ல எழுந்து மெளியவா, நிப்பாட்டுற, நின்று எந்த கடல்ல நிக்க முடியாம இருந்தோ, எங்க மூழ்கினியோ அதே கடல்ல நடக்க வைப்பார். அல்லேலூயா. எல்லாரும் பார்ப்பாங்க, இவன் முழுகணும்னு நினைச்சிருந்தேன், முழுகாம என்ன பண்ண நடந்து வரானே அப்படின்னு. ஏனென்றால் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது எந்த கடலும் மூழ்கினதோ, எந்த பிரச்சனை மூழ்கினதோ அதே பிரச்சனை நடக்க முடியும். அப்படிதான் இந்த இடத்துல ஆண்டவர் வரார். நீ என்ன கலங்காதே, உனக்கு என்ன பண்றேன், பயப்படாத, உனக்கு பெரிய பலனமா இருக்கிறேன், உனக்கு கேடகமா இருக்கு. அவன் தாக்குனா கூட உனக்கு என்ன பண்ணது, அது வராது. அல்லேலூயா. அவங்க தாக்குனா கூட உனக்கு சேதம் வராது. நான் கேடகமா இருக்கிறேன், மிகப்பெரிய பலனமா பரிசுமா இருக்கிறேன். அல்லேலூயா. கிஃப்டா நான் உனக்கு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது பாத்தியம் அடிக்கும்போது அதுலயே 15:2 அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே இதெல்லாம் நீங்க சொல்றீங்கப்பா, உன் மகா பெரிய பலனுமா இருக்கு, கிஃப்ட் தருவெல்லாம் சொல்றீங்க. நீங்க 1008 தான் கொடுத்தாலும் சரிங்களா, எனக்கு என்ன பிரச்சனைனா, என்ன இல்ல, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, தமஸ்கூரா இந்த எலியேசர் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். நான் கிஃப்ட் கொடுக்கிறேன், உனக்கு பரிசு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது ஆபிரகாம் சொல்றாரு, எல்லாம் கொடுத்த என்ன வேற பிரயோஜனம், என்ன இல்ல, பிள்ளை இல்லையே ஆண்டவர். இது மாதிரி உங்க வாழ்க்கையில சில என்ன கொடுத்த ஆண்டவரே, சரியான வேலை இல்லையே, என்ன கொடுத்த ஆண்டவரே, குடும்பத்தை சந்தோஷம் இல்லையே, என்ன கொடுத்த அது கொடுக்குறீங்க ஆண்டவரே. பைபிள் எல்லாம் இப்ப ஜெபமும் பேசுறீங்க, பைபிள் படிக்கும்போதெல்லாம் பேசுறீங்க, ஆனா என் வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு பெருக்கு இல்லையா ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு வாழ்க்கையில குறைவு இருந்தாலும் அந்த குறைவை நிறைவாக்க கர்த்தர் போதுமுள்ளவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. 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 அங்க சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் கொடுக்க என்ன இல்ல, முக்கியமா என்ன இல்ல, ஆசீர்வாதம் பிள்ளைலாம் இருக்கிறேனே, எனக்கு அப்புறம் இந்த வீட்டு விசாரிப்புக்காரனாகிய இந்த பிள்ளை, இந்த அவன் தான் யார் பேர் என்னது, எலியேசரும் பிள்ளைக்கு தான் என்ன பண்ணுது, சுதந்திரிக்க போறாங்க. ஒருவேளை அவர்களே கூட பிள்ளையா என்ன பண்ண நினைத்து கொள்கிறேன், அந்த அளவுக்கு வந்துட்டார். எனக்கு பிள்ளை இல்ல. 3 பின்னும் ஆபிரகாம், தேவரே எனக்கு புத்திர சந்தானம் வரலவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறானே, என் வீட்டில் பிறந்த பிள்ளை. ஆமா, என் வீட்டுல பிறந்திருக்கிறான், எலியேசர் பிள்ளைங்களா இருக்கிறாங்க, எனக்குன்னு இல்ல. ஒருவேளை எனக்கு அவங்க தான் எனக்கு அப்புறம் என்னோட எல்லா செல்வத்தையும் இவங்க தான் ஆள போறாங்க, நான் அவங்கள கூட என் பிள்ளையா என்ன பண்றேன், நான் பாவிச்சு என்ன பண்ணிருக்கேன். இல்ல 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 இல்ல, உனக்குன்னு வைத்து உனக்கு தான். அல்லேலூயா. உனக்குன்னு ஆசீர்வாதத்தை ஆண்டு வைத்திருந்தாருன்னா அது உனக்கிட்ட தான் வந்து சேரும். மற்றவங்களோட ஆசீர்வாதத்துல உங்களுக்கு பங்கு இல்லை. உன்னுடைய ஆசீர்வாதம் யாருக்கு? உனக்குதான். அல்லேலூயா. உன்னோடது உனக்குதான். பக்கத்துல சொல்ல, உன்னுடையது உனக்குதான். வரீங்களா? வேற யாருக்கிட்டையும் போகாது, வேற எங்கேயுமே உனக்குன்னு ஆண்டு வைத்தாருன்னா உனக்கு தான் வரும். அல்லேலூயா. அதனால ஆண்டு உங்க ஸ்பெஷலான பட கவனிக்கிறாரு. சொல்றாரு 4வது பார்க்கும்போது சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. 4 பார்த்தீங்கன்னா, அப்போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் இல்ல, அவங்களா மத்தவங்க இல்ல, நான் உனக்கு என்ன கொடுப்பேன், உன் கர்ப்பத்தில் பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். ஹல்லேலூயா. உன்னுடைய கர்ப்பத்துல பிறக்கிற, நீ சம்பாதிக்கிற, உனக்குன்னு வைத்திருக்கிற, உனக்குன்னு கிடைக்கிறதா உனக்கு சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. பக்கத்துல எங்கேயாவது மேரேஜுக்கோ பக்கத்துல நகை வாங்கி வச்சுட்டு கடன் வாங்கிட்டு, இல்ல இதே சுதந்திரம் ஆண்டவரே கொடுத்துட்டாரு, நான் கொடுக்க மாட்டேனே, அவங்க மறந்துடுவாங்க, அது இல்ல, உங்களுக்குன்னே உங்களுக்கு தான். அல்லேலூயா. அவங்களுக்கு தான். என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அது வராது. ஆண்டு உங்களுக்குன்னு வைத்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. அது காலதாமதம் ஆகலாம், லேட்டானாலும் கரெக்டா வந்து சேரும். அல்லேலூயா. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா, அவர் வெளியே அழைத்து கொண்டு வந்து, அவன் வெளியே வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னாலே கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் சொல்ல, வெளியே வாப்பா. எங்க வாப்பா? வெளியில வா. என்ன எதை பாரு? வானத்து
நட்சத்திரங்களை பாரு, என்ன முடியுமா பாக்குறான், எண்ணவே முடிய மாட்டேங்குது. ஏகப்பட்ட இங்க நட்சத்திரம் தெரியல சரியா, நீ ஊர் சைடு எல்லாம் பார்த்து வச்சுங்களேன், கச்சேன்னு இருக்கும். எங்க எண்ணவே முடியும், பயங்கரம், சில பயமாவும் இருக்கும். அவ்வளவு நட்சத்திரமா இருக்கும். ரொம்ப தூரம் போனது ஆவடி தாண்டி போனாலும் போதும், பயங்கரமா இருக்கும் நட்சத்திரம் எல்லாம். சொல்லு, இதெல்லாம் வெளிக்கூட்டு வந்துட்டு இதெல்லாம் நீ என்ன பண்ணு எண்ணுப்பானும் போது என்ன முடியல. அப்ப இப்படியாக உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். இவ்வனமாக இருக்கும் இருக்கும் என்றார். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்ப இவ்வளோ நட்சத்திரம் நான் படைச்சேன், இவ்வளோ நட்சத்திரம் நான் படைச்சேன், இவ்வளவு நட்சத்திரம் படைச்ச என்னால உனக்கு பிள்ளைய கொடுக்க முடியாதா? நீ கேட்கிற ஆசையை கொடுக்க முடியாதா? தன் ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்த அவர் அவரோடு கூட சகலத்தை கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. தனக்கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு பெரிய சொத்து அவருடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து தான். அவரையே நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ரெடியாக்குறாரு. அல்லேலூயா. அதனால இயேசுவே நம்ம கொடுத்துட்டாரு. இங்க சொல்ல, எப்பா இவ்வளவு நட்சத்திரங்களை இவ்வளோத்தையும் என்ன பண்ணிட்டேன் உனக்கு கொடுத்துட்டேன், இவ்வளோத்தையும் உண்டாக்கி இருக்கேன், இதெல்லாம் உண்டாக்குன என்னால ஒரு குழந்தைய உனக்கு கொடுக்க முடியாதா அப்படின்னு போது ஆபிரகாமுக்கு விசுவாசம் வருது. ஓகே, நம் தேவனா எல்லாமே முடியும். அல்லேலூயா. அப்போ இதை பார்க்க வைக்கிறாரு. இதை பார்க்க 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 ஒரு நம்பிக்கை பிறக்குது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இவனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொல்றாரு. இந்த வாக்குத்தத்தம் சொல்லும் போதெல்லாம் சில மறந்துடுறாரு. ஆனா இப்பொழுது இவ எப்பெல்லாம் வெளியே போறாரோ அப்பெல்லாம் நட்சத்திரங்களை பார்க்கும் என்ன ஞாபகம் வரும்? என்ன வரும்? சந்ததி இப்படி இருக்கும், குழந்தை ஞாபகம் வரும், அவன் சந்ததி ஞாபகம் வரும். எப்பெல்லாம் நட்சத்திரம் பாக்குறாங்களோ அப்பொழுதெல்லாம் எதுதான் ஞாபகம் வரும்? சந்ததி. சந்ததி, குழந்தை. இப்படி என் குழந்தை பிறக்கும், இப்படி நான் இருப்பேன், என்னோட செல்வம் இப்படியா ஆசிரமா இருக்கும், என் குடும்பம் இப்படியா ஆசிரமா இருக்கும், என் நன்மை இப்படியா ஒரு பிக்சர் என்ன பண்ண ஆண்டு காண்பிக்கிறார். அல்லேலூயா. பிக்சரை பார்க்க பார்க்க மைண்ட்ல என்ன பண்ண ஏறு ஏற ஏற ஏறு இப்படி இருக்கும். அவன் என்ன சொல்லுவான் பார்க்கும் போதெல்லாம்? ஆமா நட்சத்திரம் பார்க்க, ஆமா இப்படியே குழந்தை பிறக்கும், வாய்த்து அறிக்கை செய்வான். ஒரு நட்சத்திரம் பார்க்க, ஆமா என் பிள்ளை இப்படிலாம் இருக்கும். அவன் மனதுக்குள்ள யோசிப்பான், சிந்திக்க. நீங்க நல்லதை சிந்திக்க 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 உன் வாழ்க்கை நல்லது வரும். அல்லேலூயா. ஆனா பிசாசு உங்களை கெட்டதான் சிந்திக்க வைப்பான். ஒரு 10 ஒரு நல்ல குணம் இருக்கும், ஒரு 2 கெட்ட குணம் இருக்கும். ஆனா பிசாசு சொல்லுவான் 2 கெட்ட குணம் தான் பார்க்க வைப்பான். ஏன்னா அந்த மனுஷனுக்கு 10 நல்ல குணம் இருக்குது, ஒய்ஃபுக்கு 10 நல்ல குணம் இருக்குது, 2 தானே கெட்ட குணம் இருக்குது. அது 2 கெட்ட குணம் பண்ண மறந்துரு. எதுதான் பார்க்கணும்? நல்ல குணம் தான் பார்க்கணும். அல்லேலூயா. கெட்ட குணம் இருக்கா? இருக்கு இல்ல, அதை பார்க்காதீங்க. அப்போ நீங்க நல்லதை பார்க்க பார்க்க பார்க்க, நட்சத்திரங்களை பார்க்க 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 ஆபிரகாமுக்கு உள்ள விசுவாசம் வர ஆரம்பிக்குது. இந்த நட்சத்திரங்க மாதிரி என்ன சந்திப்பு இருக்கும். அல்லேலூயா. அதான் வாக்குத்தத்தங்களை எழுதி படிங்கன்னு சொல்றது. எழுதி படிக்க படிக்க பார்க்க பார்க்க இப்படி நீங்களும் உங்க வாழ்க்கை ஏதோ இல்லையா? என்ன இல்ல சொல்லுங்க பாக்க. ஏதோ இல்லையா? இல்லையா வாழ்க்கை என்ன இல்ல? சுகம் இல்லைன்னு வச்சுங்களேன். சுகம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒன்னுத்த இது வைத்து கொண்டு நீ கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ண, என் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் சுகத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு வைங்க. இல்ல நீங்க வேற ஏதாவது ஒன்று டெய்லி கிளாக்க பார்க்க பார்க்க கிளாக்ல எழுதி வைங்க. நான் தேவ என்ன பண்ணுவாரு, என்னை ஐஸ்வர்யத்தை ஆசிரிப்பாரு எழுதி வைங்க. நீங்க கிளாக்கு பார்க்க 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 உங்க டைம் ஞாபகம் கூடாது, எது ஞாபகம் வரணும்? அப்ப இதுதான் சொல்ல. அந்த காலத்துல உங்களுக்கு தேவை அது சொல்லுவாங்கல்ல, எப்ப குழந்தை வேணும் என்ன பண்ண, குழந்தை போட்டோலாம் வீட்டுல எல்லாம் ஒன்னும் ஒட்டி வை. அதை பார்க்க 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 என்ன உனக்கு ஆசை வரும், ஆசை விருப்பமும் வரும், விருப்பம் என்ன பண்ண உனக்கு குழந்தைய வரும். வீடு இல்லையா, வீட்டு போஸ்டா அங்க வாங்கி ஒட்டுங்க. அது வீடை பார்க்க பார்க்க நான் வீடு கட்டணும், என் வீடு கட்டணும், என் வீடு ஆசைமா இருக்குன்னு வைங்க. இல்ல கார் வாங்கணுமா, இல்ல பைக் வேணுமா, பைக் போட்டோ வைங்க. இந்த பசங்க பாத்துருக்கீங்களா, அந்த யூத் பசங்கலாம் அவங்க பைக் இருக்காது, அந்த வீடு எடுத்தமா இருக்கும், பைக் போட்டோவா இருக்கும். எமக RX 100 இருக்கும், இந்த பக்கம் புல்லட்டா எல்லாம் இருக்கும். அவங்க என்ன வண்டி வேணுமோ அது இருக்கும். இந்த யூத் பசங்க அந்த பைக்கை பார்க்க 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 நிச்சயமா ஒரு நாள் பைக் என்ன பண்ணாம வாங்குவான். எது வேணுமோ, இது கிரிக்கெட் பிளேயர் பாத்தீங்கன்னா இந்த சச்சின் பிளேயர், சச்சின் எல்லாம் என்ன பண்ணுவான் வைப்பான். அவன் என்னவா இருப்பான், நல்ல கிரிக்கெட் பிளேயர் இருப்பான். இல்ல சினிமால ஆக்ட் பண்ண என்ன ஏதோ வைப்பான்,
நடிகர் போட்டோவை விஜய் கமல் போட்டோ எல்லாம் வச்சுன்னு இருப்பான். பார்க்க இந்த விஜய் மாதிரி நான் மாறணும். இந்த அப்போ உலகத்தானுக்கே தெரியுது, நீ எதை பாக்குறியோ அது மைண்டுக்குள்ள போகுது. அந்த மைண்டுக்குள்ள போகிறது நிச்சயமா வாழ்க்கையில வருது. அல்லேலூயா. ஆனா பிசாசு ஒரு பொய் சொல்லுவோம் என்ன தெரியுமா? நீங்க வந்து ஒரு போட்டோ வைக்கிறீங்க, வீட்டு போட்டோ வைக்கிறீங்க, வச்சுட்டு சொல்லுவான், ரொம்ப நாளா நானும் போட்டோவை பார்த்துட்டே இருக்கிறேன், எனக்கு வீடே கிடைக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப நாளா இந்த புள்ள போட்டோவை பார்த்துட்டே இருக்கிறேன், எனக்கு இன்னும் பிறக்க மாட்டேங்குது. இப்படி நெகட்டிவா சொல்ல வைப்பான். அப்போ எதுதான் உன் மைண்ட்ல வரும்? அது பிள்ளை போட்டோ பார்க்கும்போது, இவ்வளவு வருஷம் ஆச்சு கிடைக்கலையே, இவ்வளவு வருஷம் ஆச்சு வீடு கிடைக்கலையே, இவ்வளவு வருஷம் ஆச்சு கிடைக்கல, இதையே பார்த்துனே இருக்க. அப்ப இதை யோசிக்க வைப்பான். நீ என்ன யோசிக்கிறீங்களோ அதான் உன் வாழ்க்கை நடக்க போகுது. அல்லேலூயா. அதனாலதான் நல்லதை யோசிங்க. ஹல்லேலூயா. நல்ல யோசிப்பதுக்கு என்ன பண்றாரு? இந்த வானத்துல என்ன பண்ற, நட்சத்திரங்களா பார்க்கும் போதெல்லாம் ஆபரகம் என்ன ஞாபகம் வருது? என்ன ஞாபகம் வரும்? குழந்தை ஞாபகம் வரும். சூப்பர். என்ன ஞாபகம் வரும்? குழந்தை ஞாபகம். அப்போ உங்க வாழ்க்கை என்ன இல்லையோ அதை உங்க வாழ்க்கையில பார்க்கிற மாதிரி பிக்சரை வைங்க. என்ன இல்லை வாழ்க்கையில? ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ராஜா இருந்தாரு. இந்த ராஜாவுக்கு வந்து கூணு, சரிங்களா? இந்த கூணா இருந்தாரு, நிமிர முடியும். மருத்துவர்லாம் பார்த்தாங்க, என்ன பண்ணலாம், நிமிர்த்த முடியல. அப்புறம் என்ன பண்ணாரு, பக்கத்துல இருந்து என்ன ஒரு மருத்துவர் வந்தாரு. வந்துட்டு கையோடு என்ன பண்ணாரு, ஒரு ஆர்ட் வரையற ஒருத்தரையும் கூட்டு வந்துட்டு இந்த ராஜா கூட, அந்த இளவரசன் அடுத்த ராஜா கூணி இருக்கிறாரு. இந்த ராஜா என்ன பண்ணாரு, இந்த இவர் கூட்டு வரும்போது இந்த இளவரசன் என்ன பண்ணு, நிக்கிற மாதிரி என்ன பண்ணு, அழகா வர அப்படின்னு அந்த மருத்துவர் என்ன பண்ணாரு, நிக்கிற மாதிரி அழகா நிக்கிற மாதிரி என்ன பண்ணாரு, அழகா போட்டோ வரைஞ்சு அந்த கண்ணாடி பக்கத்துல என்ன பண்ண ஒட்டிட்டார். பெரிய போட்டோ வச்சுட்டு விட்டார். ஸ்டார்டிங்ல என்ன பண்ணா, அந்த இளவரசனை பார்க்கும் போதே ரொம்ப ஒரு குற்ற உணவு, என்னடா அது, நான் இப்படி இருக்க வேண்டிய இப்படி இருக்கிறேன், இப்படி யோசிச்சிருந்தாரு. அது கொஞ்சம் நாள் ஆக ஆக இப்படி இருக்கலாமா, இது நல்லா இருக்க, நீ இப்படி இருக்கிறேன், இது நல்லா இருக்கு, இப்படியே மாற முடியுமா? அந்த மருத்துவர் வந்து இல்ல, இப்படி மாற முடியும். இவன் என்ன அதை பார்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமா அவனே அறியாமல ஒரு காலத்துல நேரா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. எப்படின்னா, நான் இப்படி இருந்து நல்லா இருப்பேன்ற எண்ணம் உனக்குள்ள வந்தால உள்ள மாற்றம் ஏற்படுது. மாற்றம் ஏற்படி அந்த கூணு கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி நிமிர்ந்த ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் நல்ல பிக்சரை பாருங்க. கெட்ட பிக்சர் உங்க வாழ்க்கையில இருக்கும். நல்ல பிக்சரை பாருங்க. நல்ல பிக்சரை பார்க்க அது உங்களுக்கு என்ன பண்ணும், நல்லது நடக்கும். எதை பாக்குறீங்க? சில பார்த்திருப்பாங்க, என்ன போட்டிருப்பாங்க, கழுதையை பார்த்தா யோகம் வரும். காலையில கழுதையை பார்த்தா யோகம். அவன் சொல்றான், கழுதையை பார்த்தா அங்க யோகம் வருது. என்னை பார் யோகம் வரும். கட்டகட்டமா இருக்கும், யானை கண்ணு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லப்பா, முதல்ல வந்து எழுந்தும், ஏசப்பா உண்மையே நோக்கி பாக்குறேன்னு சொல்லு. கழுதைய பார்த்தாலோ, யானை கண்ணை பார்த்தாலோ, கட்டத்தை பார்த்தாலோ உன் வாழ்க்கை நல்லா இருக்க போறது இல்ல. யாரதான் பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கம் அடையவில்லை, பிரகாசம் அடைந்தது. அப்ப அவரை நோக்கி பார்க்கணும். அப்ப காலையில யாரு பாக்குறீங்க? செல்போனை பாக்குறீங்க தானே? செல்போனை பாக்குறீங்க சரிங்களா? என்ன வைஃப் போட்டோவை பாக்குறீங்க. எப்பா என்னப்பா டீ ஆயிடுச்சா, என்னப்பா டிஃபன் ஆச்சா, பரபரப்பா இருக்கீங்க. இல்ல, காலையில் ஆண்டவரே இதை கொடுத்தீர், ஆண்டவரே நன்றி, இதனால எனக்கு வெற்றி தரப்போவதற்காக நன்றி அப்படின்னு என்ன பண்ணுங்க, ஆண்டவரை பாருங்க. நிச்சயமாக என்ன பண்ணுவோம், நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் விசுவாசத்தை கொடுப்பதற்காக தேவன் என்னவெல்லாம் என்ன பண்றாரு, செய்யறாரு. அல்லேலூயா. உங்களுக்கும் செய்வார். உங்க விசுவாசம் எப்பெல்லாம் கீழே இருக்கோ, எப்பெல்லாம் சோர்ந்து போறீங்களோ, எப்பெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கோ, அப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு தேவனால் என்னெல்லாம் செய்ய முடியும், எதை செய்தால் நீங்க உற்சாகம் ஆவீங்க அப்படின்னா அதே தேவன் உங்க வாழ்க்கையில செய்வாரு. அல்லேலூயா. சில நிறைய பிரச்சனை இருக்கும், இந்த பிரச்சனை மாறினா அப்படின்னா பிரச்சனை உங்களை மாத்தி தருவார். உங்க விசுவாசத்துக்காக உங்க வாழ்க்கை என்னெல்லாம் உங்களுக்கு குறைவு இருக்கோ அந்த குறைவை மாற்றும். எதுக்காகனா, விசுவாசிப்பு என்னால் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. என்ன செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அதனால தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வாராக. அடுத்து அப்படி 6வது பாத்தீங்களா, 6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான். அல்லேலூயா. நம்ப முடியாத காரியமா இருந்தாலும் அதை அவன் நம்பினான். ஓகே, இப்படி மாறுமா? ஒரு பிள்ளையே கேட்டேன், இவ்வளோ என்ன பண்ற கொடுத்துக்காரு அப்படின்னு அதை எப்ப நம்புறான், வச்சுட்டான். நம்ம வைக்கிறதுக்கு பிக்சர் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அப்போ
எப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே எப்படி நம்ப முடியுது ஆபிரகாமால? ஒருத்தர் வந்து சொல்றேன், ஐயா நாளைக்கு நீ கோடீஸ்வரன் ஐயா, நான் லட்சாதிபதியா அப்படின்றீங்க, எப்படி நம்ப முடியுது? இப்ப எப்படி செய்வோம் விசுவாசிக்கிறோம்ல, அப்போ எப்படி நம்ப முடியும்னா யாரு சொல்றான்னு முக்கியம். அல்லேலூயா. ஒரு பிச்சைக்காரர் வந்து, ஐயா நீ நல்லா இருப்பீங்க ஐயா, மகராசா இருப்பீங்க, ஐயோ வாயா நீ ஏன் மகராசா எல்லாம் பிச்சை தின்னுக்கிற, என்ன வேற வந்து இந்த மகராசியை நீ கொடுத்த ₹1 மகராசனா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ கோடி லட்சாதிபதியா இருப்பேன்னு சொல்றான். அவன் சொல்ல நம்புவீங்களா? இல்ல. இதுவே நான் வெயிட்டா உங்களுக்கு சில விஷயங்கள் வர வேண்டும், உங்களுக்கு சில காரியம் வரணும், இல்ல ஒரு யாரோ ஒருத்தவங்க நல்ல செல்வந்தம் சொல்றான், ஏப்பா நீ 4 லட்சாதிபதிப்பா, நான் உன்னை ஆக்குறேன்ப்பா அப்படின்னு அங்க நான் நம்புவீங்க. அப்ப யார் சொல்றானோ என்ன பண்ணுவீங்க? நம்புவீங்க. குடுகுடுப்பு காசம் நம்ப மாட்டீங்க. நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது, உனக்கே நல்ல காலம் இன்னும் பிறக்கல, நீ எல்லா வீடும் சொல்லு போயிருக்கிற, பிச்சை தின்னுக்கிற, கால மாடை தூக்கிட்டு அது பரவாயில்ல, மாடை விட்டு அந்த மாடை என்ன பண்ணலாம், அடிச்சாலும் காசு வரும், அதுவும் கிடைக்க மாட்டுது. அப்போ இதுதான் மாட்டீங்க. அப்போ யார் சொல்றாங்களோ அவர்கள் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்கு. அதே மாதிரி ஏனென்றால் யார் சொல்றது வார்த்தைய? ஆமென், ஹல்லேலூயா. பேசுகிறது மனுஷன் அல்ல, கடவுளோடு பேசுறார். கடவுள் பேசுறார். கடவுள் பேசும்போது இவருக்கு நம்பிக்கை பிறக்குது. ஹல்லேலூயா. சாத்தியம் இல்லாதாம் சாத்தியமாகும் என்று நம்ம நம்பிக்கையை பிறக்குது. ஐயா இவ்வளவு நட்சத்திரங்கள் வேணாமா, ஒண்ணு போதும் அப்படின்னா இவ்வளவுதான் கொடுப்பேன் சொல்லணும். ஐயா எனக்கு ஏதோ கொடுங்கன்னா நிறைய கொடுப்பேன், அமுக்கி குலுக்கி மடியில சரிந்துரத்தக்கதான் ஆசிரிப்பேன். அவரு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கிறவர் ஆண்டவர் அல்ல, நிறைவா கொடுக்கிறவர். அல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதம் வாழ்க்கை கொடுக்கிறவர். அப்பொழுது கடவுள் கூட பேசும்போது நமக்கு என்ன பண்ணுது? ஒரு நம்பிக்கை பிறக்குது. அல்லேலூயா. கடவுளோடு பேசுவதற்கு சாத்தியம் இல்லாததும் கடினமானதும் என்று ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கடவுளோடு பேசுறதுக்கு சாத்தியமே இல்லை என்றும் இது கடினமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இல்லை, எல்லாமே சாத்தியமாகும். யாருக்கு? யாருக்கு? கடவுளோடு பேசுறவர்களுக்கு. அல்லேலூயா. அவரோடு பேசுறதுக்கு எல்லாமே சாத்தியம் ஆகும். நீங்க எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நான் இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உண்டோ அப்படி ஆண்டு பண்ண கேள்வி கேட்கிறார். எரேமியா 32:27 ஆண்டு கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு எரேமியா 32:17 பதில் வருது. 17 கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே, இதோ இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமே. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இல்லை. கேள்வி என்ன கேட்கிறான்? கேள்வி என்ன கேள்வி கேட்டாரு? 32:27 என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ கேக்குறது. இது கர்த்தர் கேக்குறார். ஓகே. அது 17 கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரே உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்டு உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. உன் வாழ்க்கையில ஏதாவது தடை இருக்கா? பிரச்சனை இருக்குதா? நீ என்ன சொல்லுமா? என் தேவனால செய்ய முடியாதுன்ற எந்த ஒரு காரியமே இல்ல. எடுத்து எல்லாம் படிக்கலாமா? 32:17 கர்த்தராகிய ஆண்டவரே, எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்டு உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இல்லை. தேவனால் எல்லாமே கூடும். அல்லேலூயா. தேவனால் எல்லாமே கூடும். பக்கத்துல சொல்லுங்க, தேவனால எல்லாமே கூடும். பக்கத்துல சொல்லுங்க, நேரா பக்கத்துல சொல்லுங்க, தேவனால் எல்லாமே கூடும். அல்லேலூயா. கூடுமா?
கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. ஆகாதது ஆமென். எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அகிலம் அனைத்தையும் கை தட்டலாமா? உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. நம்ம கூடாது பண்ணலாம். கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் கூடாதது எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. கூடாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல, எல்லாமே கூடும். மனசு சொல்லும் சில டைம்ல, இதெல்லாம் நடக்காதுப்பா, டைம் ஆகி போச்சு, டைம் ரொம்ப பாரா சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பார் ஆயிட்டப்பா, இதெல்லாம் முடியாதுப்பா சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆயிடுச்சுப்பா, இதெல்லாம் கிடைக்காதுப்பா, இதெல்லாம் ரொம்ப ஆச்சுப்பா, எனக்கே வயசாச்சுப்பா, இனி இது மாதிரி நம்ம வாழ்க்கை முன்னுக்கு வந்து என்ன செஞ்சு சாதிச்சு கஷ்டம்ப்பா, இதுக்கப்புறம் ஒரு வீடு வட்டு வாங்கி கட்டி இதெல்லாம் முடியாதுப்பா, இதுக்கப்புறம் இது அப்படின்னு பிசா சொல்லுவான். இல்ல, தேவனால் எல்லாமே கூடும். கூடும். நீங்க என்ன பண்ணோம்? அதுக்கு விசுவாசா போதும். எடுத்துக்கொள்ளாம மத்தேயு 17:20. 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தானே ஏன் உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுடைய அவிசுவாசத்தினாலே. ஓகே, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களாலையும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்பொழுதுனா நீங்கள் தேவனை விசுவாசித்தால். ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிற இதுலதான் உங்களுக்கு சில குறைவு இருக்கிறதால கிடைக்க மாட்டேங்குது. நீங்க தேவனை விசுவாசித்தால் நிச்சயமாகவே உங்களுக்கு என்ன பண்ணுது? கிடைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம் தேவனால் எல்லாமே கூடும் என்பது போல விசுவாசிக்கிற எங்கள் நம்மாலும் எல்லாமே கூடும். என்ன விசுவாசிக்கணும்? தேவனாலே எல்லாம் கூடும். எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கணும். அவர் கொடுப்பார் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவர் செய்வார் விசுவாசிக்கணும். அதுல நீங்க லூக்கா 1:37 பாத்தீங்கன்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இல்லை. ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. என் தேவனா எல்லாமே கூடும். இது என்ன பண்ண? ஆபிரகாம் விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான்னா, அவன் தேவனோடு நேரத்தை என்ன பண்ணா? செலவு செய்தான். யார் தேவனோடு நேரம் செலவு பண்றாங்களோ அவர்களுக்கு ஒரு விசுவாசம் பிறக்கும். என்றால் என் தேவனால் எல்லாமே செய்ய முடியும். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால அவர் விசுவாசிக்கிற எனக்கும் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இல்லை. வாழ்க்கையில சிலது நடக்காம இருக்கா? நிச்சயமா இருக்குது. சில வாழ்க்கையில பொருளாதாரத்துல குறைவு இருக்குது. நீங்க விசுவாசிக்கணும், என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எங்க விசுவாசிக்க முடியுது? விசுவாசம் அப்படி வர மாதிரி இருக்குது, டக்கு என்ன பண்ணிடுது? அப்படியே கூட ஒத்துக்கிறாரு. அது விசுவாசம் குறைது காரணமே அந்த மனுஷன் தான். சரிங்களா? கூட இருந்து நெருப்பு போட்டு நான் விசுவாசம் அண்டல் மூட்டினா பரவாயில்ல, கூட கையில எப்பவுமே தண்ணியோட இருக்கிறாரு, ஐஸ் வாட்டரோட இருக்கிறாரு. எப்போ கொஞ்சம் எழுந்து பிக்கப் ஆகலான்னு பார்க்கும்போது ஒன்னு என்ன பண்றாங்க? தண்ணி எடுத்து ஊத்திடுறாங்க, அப்படியே மூடிடுறாங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில அப்படி இருக்குது இல்ல. நீங்க தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆமென். தேவனோடு மோசே நேரத்தை செலவு செய்தான். அவன் மிகப்பெரிய என்ன பண்ணா? ஒரு ஊழியக்காரனாய் மாறினான். அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணாரு? கேட்டாரு, ஆண்டவரே நீ பெரிய பெரிய ஊழியக்காரலாம் எடுத்து பயன்படுத்துறீங்க ஆண்டவரே, என்னோட நீ பேசுவீங்களா? அவங்கள பிரபலமானவங்க, அவரோட நீ பேசுறீங்க. இவரு கூட யாரு கூட? நம்ம டிஜே ஐயா கூட பேசுறீங்க, இல்ல எவ்வளவோ பெனியின் மாதிரி பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் நீங்க பேசுறீங்கப்பா. நான் சாதாரண ஊழியக்காரன், என் கூட பேசுவீங்களா அப்படின்னு நான் ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாராம். அப்ப ஆண்டு சொன்னாராம், எப்பா தம்பி, அவங்க பெரிய ஆளா ஆனதுனால நான் அவங்களோட பேசல, நான் பேசுறதுனாலதான் அவங்க பெரிய ஆளா மாறினாங்க.
ஹல்லேலூயா. ஆமென். நான் ஹalleluya. பெரிய ஆளுகிட்ட பேசலப்பா, அவங்க சாதாரணமானவர்களா இருந்தார்கள். நான் அவரோடு பேசினேன், அவர்கள் பெரியவர்களாய் மாறிவிட்டார்கள். டிஎஸ்சி நான் பார்க்கும்போது சாதாரண பேங்க் ஸ்டாஃபா இருந்தாரு. தற்கொலைக்கு நேரா என்ன பண்ண போயிருந்தாரு. அந்த சமயத்துல நான் பேசினேன், மிகப்பெரிய ஊழியனா மாறினாரு. மோகன்ஸ் லாசரோட என்ன பண்ணேன், நான் பேசினேன், ஒன்றுமில்லாதவர்களா இருந்தாங்க, சாதாரணமா இருந்தாங்க, அவரோட பேசினேன், மிகப்பெரியவராய் மாறினார்கள். ஏன் பேதுருவை பார்த்தீங்கன்னா சாதாரண மீன் பிடிக்கணும்னா இருந்தாங்க. அவன் மீன் பிடிச்சி மீனே பிடிக்க தெரியாம வலையை போட்டு அலசி ஒன்றும் பிடிக்க முடியலையே கவலைப்பட்ட அந்த சாதாரண மனிதனோட பேசினேன். அவன் என்ன பண்ணா, மிகப்பெரிய ஆளாய் மாறினான். மிகப்பெரிய ஆளோடு பேசுவதில்லை, சாதாரண ஆளுகிட்ட பேசி அவர்களை மிகப்பெரியவளாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. நீயும் அப்படிதான் இருந்த. ஊர் என்ற பட்டணத்துல சாதாரணமா இருந்த, விக்கிரகங்களை வணங்கி விக்கிரகங்களை தொழுது கொண்டு விக்கிரகங்களை செய்து வணங்கி கொண்ட பரம்பரை. யார் பரம்பரை? ஆபிரகாமோட பரம்பரை. இந்த இடத்துல அவனை கூப்பிட்டு அவனோடு பேசுறதால ஆபிரகாம் என்ன பண்ணாரு, சகல ஜனங்களுக்கும் சகல சந்ததிக்கு என்ன பண்ண அவரு தகப்பனாய். அப்போ அதை விட நான் மோசமானவர் அல்ல. நீ விக்கிரகங்களை செய்து சிலையை வணங்கி கொண்டு அந்த இது இல்லை, நம்ம மோசமான அல்ல. நாம் ஓரளவுக்கு என்ன பண்றோம், வணங்குறோம். அப்போ நாம் செய்யற மிஸ்டேக் என்னன்னா, அவர்கள் தேவனோடு பேசினார்கள், சாதாரணவர்கள்லாம் அசாதாரணமாய் மாறினார்கள். ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தார்கள், எல்லாம் கிடைத்தவர்களாக மாறினார்கள். வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தார்கள். தேவன் பேசின பிறகு எத்தனையோ ஊழியக்காரர்கள் தட்டு இல்லாம அந்த தரையை நல்லா கிளீன் பண்ணி கழுவி விட்டு அதுல சாப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது அவங்கள சில்வர் ஸ்பூன்ல சாப்பிடுறாங்க. எப்படின்னா, அவர்கள் தேவனோடு பேசினார்கள். அல்லேலூயா. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு படிப்பு இல்லையா, பரவாயில்ல. அழகு இல்லையா, அது பரவாயில்ல. திறமை இல்லையா, பரவாயில்ல. எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. தேவனோடு நீங்க பேசுறவளா இருந்தீங்கன்னா, அவரோட டைம் ஸ்பெண்டா இருந்தீங்கன்னா, தனிப்பட்ட விதத்தில் அவரோடு இருந்து அவரோடு உறவாடி அவருடைய காரியங்களை நீ கேட்கவா இருந்தீங்கன்னா, தேவன் உங்களையும் எடுத்து பெரிய ஆளாய் மாற்றுவாரு. அல்லேலூயா. சீஷர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் போது எதுக்கு தேர்ந்தெடுத்தார்னா, ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கல, அவர்கள் தம்மோடு இருக்கும்படியாக தான் அவர் தேர்ந்தெடுத்தார். யார? சீஷர்களை. டைம் இருக்கும்போது போய் ஊழியம் பண்ணுவான்னு அவ்வளவுதான், மித்தம் அவர் பார்த்துப்பார். அப்ப அவருக்கு என்ன எது வைத்துக்காருன்னா, அவரோடு இருப்பதற்கும் அவரோடு பேசுவதற்கும். ஆமேன். நாமும் தேவனோடு இருந்து பேசுனீங்கன்னா நம்மளையும் தேவனுக்கு பயன்படுத்துவாரு. வாழ்க்கையில குறைவுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் இன்னும் தேவனை ஒழுங்காக என்ன புரிந்து கொள்ளவில்லை. அவனோட நேரத்தை செலவு பண்ணல. தனிமையா தேவன் உங்களை என்ன பண்ண பேசல. நீங்க பேசுறதுக்கு டைமை கொடுக்க மாட்டீங்க. உங்க எல்லாத்துக்குமே டைம் இருக்கு. வேலைக்கு போகிற டைம் இருக்கு, 10 மணி நேரம் வேலை செய்றீங்க, டைம் இருக்கு. சமைக்கிறதுக்கு டைம் இருக்கு, 2 ஹவர் சமைக்கிறீங்க, டைம் இருக்கு. பிள்ளைய பார்க்கறதுக்கு டைம் இருக்கு. வெளியில ஷாப்பிங் போறதுக்கும் டைம் இருக்கு. சும்மா கதை பேசுறதுக்கும் டைம் இருக்கு. டிவி பார்க்கறதுக்கும் டைம் இருக்கு. எதுக்கு நமக்கு டைம் இல்லைன்னா, நம்ம உண்டாக்கின கர்த்தரோடு பேசுறது நமக்கு டைம் இல்ல. 1 ஹவர் நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஒரு நாளைக்கு 1 ஹவர், குறைஞ்சபட்சம் 1 ஹவர் ஜெபம் பண்றீங்களா? இப்ப கை தூக்க சொன்னா 2 பேர் 3 பேர் கை தூக்குவீங்க. ஆனா 23 மணி நேரம் உலகத்துடைய காரியத்துக்கு என்ன பண்ண நம்ம செலவு பண்றோம். வேலைக்கு செலவு பண்றோம். வேலைக்கு போற நம்ம காலைல ஓடுறோம். 8 மணிக்கெல்லாம் என்ன பண்றோம், ஓடுறோம். 9 மணிக்கு ஓடுறோம். பஸ் பிடிக்கணும் ஓடுறோம். ஆனா இதுல எல்லாம் நீங்க எவ்வளவுதான் நீங்கள் போன வெள்ளிக்கிழமை நான் பேசினேன், எவ்வளவுதான் யோசுவா சண்டையில வல்லவனா இருந்தாலும், அமலேக்கர் மேற்கொள்ள சண்டை போட்டு கொண்டிருந்தாலும், அவனுடைய சண்டை, அவனுடைய சாமர்த்தியம், அவனுடைய வாள் சுழற்ற திறமை, போர் தந்திரங்கள் வெற்றி கொடுக்கல. மலைக்கு மேல இருந்த மோசையினால்தான் வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. தேவனோடு உங்க வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால், நீங்க எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க தான் முக்கியம். அல்லேலூயா. உங்க முழங்கால் தான் உங்களை அடையாளம். வாழ்க்கை வெற்றிக்கு உங்க குடும்ப சுகம் வேணுமா, முழங்கால் இருங்க. உங்க பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, முழங்கால் இருங்க. உங்க வாழ்க்கையில நன்மை கிடைக்கணுமா, தேவனோடு பேசுங்க. அவர் தனிப்பட்டதுமா அவரோடு இருங்க. அல்லேலூயா. அவரோடு உறவாடதான்
உங்களுக்கு சக்தி பிறக்குது. இந்த சக்தியை தான் பிசாசு இன்னும் கெடுத்து கொண்டிருக்கிறான். எப்படி ஆதாம் ஏவாளை பிசாசு கெடுத்தானோ, தேவனோடு உறவாட வேண்டிய அவர்கள் தேவனோடு உறவாடாம பிசாசோடு உறவாட நின்றான். எங்க? ஏதேன் தோட்டத்துல. தேவனோடு உறவாடுறோமோ அவனுக்கு பிரச்சனையே இல்லை. எப்போ தேவனை விட்டு உலகத்துடைய காரியங்களே, பிசாசுடைய காரியங்களே அதிக நேரம் கொடுக்கும் போது உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வருகிறான். அல்லேலூயா. அப்பொழுது பிசாசு நிறைய பாம்பு மூலமா வந்தான். எப்பொழுது? அப்பொழுது. இப்போது மனுஷன் மூலமா வருகிறான், சொந்தக்காரன் மூலம் வருகிறான், டிவி மூலமா வருகிறான், நாடகங்கள் மூலமா வருகிறான், சண்டையின் மூலமா வருகிறான், போன் மூலமா வருகிறான், வாட்ஸ்அப் மூலமா வருகிறான். ஸ்டேட்டஸ் பார்த்து உங்க ஸ்டேட்டஸ் தான் இழந்து போயிடுறீங்க. ஷார்ட் போட்டு பார்த்து நீங்க என்ன பண்ண ஷார்ட் ஆயிடுறீங்க. சரிங்களா? இப்படி இதெல்லாம் பார்த்து இது அப்போது பிசாசு பாம்பை பயன்படுத்தினான், இப்போது பிசாசு போனை பயன்படுத்துகிறான். அவ்வளவுதான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. அல்லேலூயா. பாம்பை பயன்படுத்தி கெட்டு போனவர்கள் இப்போது போனை பயன்படுத்தி கெட்டு போன, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ மாடர்ன் வந்துக்கிறான். முதல்ல ஓல்டா இருந்தா இப்போ அட்வான்ஸ், அடுத்தது வருமா அது அட்வான்ஸ். அப்போ இதை பயன்படுத்தி தேவனோட நேரத்தை செலவு பண்றதுக்கோ, பைபிள் படிக்கிறதுக்கோ, அவரோடு பேசி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ உங்களை இல்லாதனால நீங்கள் வஞ்சிக்கப்படுறீங்க. உன் பிள்ளைகள் என்ன பண்றாங்க? பலவீனத்துல ஆகுறாங்க. உங்க பிள்ளைகள் என்ன பிரச்சனை மாட்டிக்கொள்றாங்க. நீங்களே சில பிரச்சனை மாட்டிக்கொள்றீங்க. என்ன காரணம்னா, நீங்கள் தேவனோடு நேரத்தை செலவு பண்றது இல்ல. பகலின் குளிர்ச்சியான வேலையில என்ன பண்ண ஆண்டவர் வந்து பேச வந்தாரு. நீங்க என்ன பண்றீங்க? போங்க ஆண்டவரே, முக்கியமான சீரியல் ஒன்று போயிட்டு இருக்குது, நீங்க ஆனவன குறுக்கால வந்து நான் டிஸ்டர்ப் பண்றீங்க. போங்க ஆண்டவரே, வேலை பண்ணுகிறேன். டிஸ்டர்ப் கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன இல்லை, இது நாகரிகமே தெரியல ஆண்டவரே. நான் முக்கியமான ஒரு சீன் குத்த மாட்டேன்னா பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி என்ன ஆண்டவரே. இப்படி என்ன பண்றோம்? நல்லா பேச வந்து என்ன பண்ணிடுறோம்? விட்டு பிசாசு கிட்ட என்ன பண்ணிடுறோம்? போயிடும். பைபிளை பார்க்கும்போது சொல்லும், நல்ல தொட்டியாக எண்ணெய், நான் தொட்டியில நல்ல ஊற்றாக எண்ணெய் விட்டு விட்டார்கள், வெடிப்புள்ள தொட்டி என்ன பண்ணாங்க? தெரிந்து கொண்டார்கள். இப்போ அது நல்லதான் பரவாயில்ல, அது வெடிப்புள்ளது, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள நான் யாரு? ஜீவ ஊற்று. யாராவது ஜீவ ஊற்று விட்டு நல்ல தொட்டியா வெடிப்புள்ள தொட்டி எடுத்து கொள்வாங்களா? அதே மாதிரிதான் தேவனோடு பேசுவது ஜீவ ஊற்று. அவர் நம்மோடு பேசுவாரு. நம்ம வாழ்க்கையில் வேண்டி அவர் பேச வாழ்க்கை தரித்திரம் வெளியே போக ஆரம்பிக்கும். அவர் பேச வியாதி வெளியே போக ஆரம்பிக்கும். நீங்க பேச குடும்பத்துல பிரச்சனை வெளியே போக ஆரம்பிக்கும். இதை பேசுறதுக்கு தான் பிசாசு விட மாட்டான். அல்லேலூயா. பிசாசு நல்லாவே தெரியும், தேவனோடு யார் செலவு பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையிலே சீக்கிரமா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனால இங்கே ஆபிரகாமோடு தேவன் பேசினான். சாத்தியமில்லாததும் சாத்தியமாக கடினமானதும் சாத்தியமாக மாறும் என்று விசுவாசிக்க முடிந்ததுன்னா, தேவனோடு யார் பேசுறாங்களோ அவர்களுக்கு தான் வாழ்க்கை நன்மை நடக்கும். அல்லேலூயா. பேசுறீங்களா? யோசிச்சு பாருங்க. சாதாரணமா பேசுறவங்க எல்லாம் பெரிய ஆளா மாறினாங்க. ஒன்றுமில்லாமல் பேசுறவங்களா பெரிய ஆளா மாறினாங்க. பைபிள்ல யாரெல்லாம் தேவனோடு பேசினாங்களோ அவங்களா சாதாரணமானவர்களா இல்ல. அவர் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது சாதாரண தான். எளிய நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான், ஆனா தேவனுக்கு பயன்படுத்தினாரு. எலிசா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான், பயன்படுத்தினாரு. மோசே நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான். எனக்கு பேச தெரியாது, நான் என்ன பண்ண திக்குவாயா இருக்கிறேன், மந்த புத்தியா இருக்கிறேன், என்னை யோசிக்க தெரியாது. ஏன் எகிப்துடைய சகல சாஸ்திரத்தை கற்றுக்கொண்ட மோசே தான், ஆனாலும் 40 வருஷத்துல எல்லாமே மறந்துட்டான். ஆண்டு சொல்றாரு, நீ வந்தா போதும், நான் உன்னை பயன்படுத்துறேன். எவ்வளவு நேரம் செலவு பண்றல, முச்செடியில நேரம் செலவு பண்றல, அது போதும், அந்த வல்லமை போதும் உன்னை பயன்படுத்துவதற்கு. அல்லேலூயா. அப்போ உங்ககிட்ட பலவீனம் போகணுமான்னு நினைக்கிறீங்க. நான் பலவீன பாத்திரமா இருக்கிறேன். இல்ல, பலவீன பாத்திரத்தை பலவானாய் மாத்துறதுதான் தேவனுடைய அபிஷேகம். அல்லேலூயா. கஷ்டப்படுறவங்களே உங்க மாற்ற வேண்டும் என்றா நீங்க என்ன பண்றீங்க? பயங்கரமான வேலை செய்றீங்க. இல்ல, பயங்கரமா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி வேலை செய்யுங்க. வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பைபிளை படிங்க. தினந்தோறும் படிச்சு அதை தியானியுங்க.
ஆண்டோடு ஆண்டவரே பைபிள் சொல்லுது ஆண்டவரே என்ன அர்த்தம் புரியலப்பா எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அப்ப அவரோடு ஒரு நண்பன் பேசுவது போல நீங்க பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே பிசாசு உங்க வாழ்க்கை கிரியை செய்ய முடியாது. பிசாசு ஏன் வந்து தலையை விரிச்சுட்டு ஆடுறானா வீட்டுல? ஏன்? ஏன்னா தலை குளிச்சு வந்துக்கிறான். தலை குளிச்சு வந்துட்டு வீட்டுல தலையை காய வைக்கிறான். அதனால இல்ல தலை வச்சு ஆடுறாமே, தலை குளிச்சு வந்துச்சு பிசாசு, அதனால தலை வச்சு ஆடுறான் இல்ல. பிசாசு வாழ்க்கையில கெடுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு வாழ்க்கையில பண்றீங்க கொடுக்குறீங்க. எது கொடுக்குறீங்க? எங்க வீட்டுல ஷாம்பு வாங்க வச்சுக்கிறேன், ஷாம்பு வச்சு தண்ணி இருக்குது, நல்லெண்ணெய் பண்ணு, தலையை குளிச்சு நல்லெண்ணெய் பண்ணு, தலை விரிச்சு ஆடுமா அப்படின்றீங்க. அவன் என்ன பண்றான்? பரவாயில்லையப்பா, நமக்குன்னு தலையை இது பண்றது குளிப்பாட்டுறதுக்கு வீடு கொடுத்து ஷாம்பும் கொடுத்துக்கிறானுமே, உன் மகராசியா இருப்ப, காலோடப்பா தலை குடிச்சு என்ன பண்ற, நேரம் உங்களுடைய வந்துடுறேன், எங்கேயும் போல, எங்க வந்துடுற, அங்கேயே தங்கிடுறேன், இங்கேயே பாய் போட்டு படு தூங்கிடுறேன் தலையை காய போட்டு. இல்ல, நீங்க தேவனோடு இருக்கும்போது ஆண்டு என்ன பண்ற, தேவ பிரசனம் அங்க இறங்கி வருது. தேவ பிரசனம் இறங்கி வர 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 அங்க பிரச்சனைக்கு என்ன பண்ணுது, மாற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அடுத்து படிக்கலாமா? 7வது அதுல ஒண்ணு, இதுல ஆதியாகமம் 15:7. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தில் அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் இடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை, பறவைகள் அந்த உடல்கள் மேல் இறங்கின. ஓகே ரைட். இப்போ இங்க பார்க்கலாம். இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, பேசிக்கொண்டே இருக்கும்போது, ஏன்னா பேசுற கான்வர்சேஷன் அதிகமாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மாறிட்டார். யாரு? ஆபிரகாம். சிநேகிதனுக்கு மறைப்பேனோ சோதோகமா அழிக்க போகும்போது ஆண்டு சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு சொல்லாது இருப்பேனும், ஒரு சிநேகிதனுக்கு என்ன பண்ண மறைப்பேனோன்றார். இவ பேச 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 ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆயிறாரு. யாரும்? ஆபிரகாமும் ஆண்டவரும். ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க சும்மா 75 வயசு வந்தீங்க, சுத்த பிள்ளை தர சொன்னீங்க, போயிட்டீங்க, திரும்பி வந்திருக்கீங்க, சும்மா சொன்னே இருக்கீங்க ஆண்டவரே, ஏதோ என்ன காட்டுங்க, ஒரு ப்ரூஃப் கொடுங்க, ஒரு அத்தாட்சி கொடுங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? ஒரு அக்ரிமெண்ட் போல எதுல அறிவேன்? நீங்க வரீங்க, டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க, திரும்பி வரீங்க. இப்போ சாதாரணமா பேச முடியாது. அவர் யாரு? கடவுள். எப்படி பேசுறாருன்னா, சாதாரண ஃப்ரெண்டு மாதிரி பேசுறாரு. நீ வரீங்க சொல்லிட்டு போறீங்க, எப்படி நம்புறது? ஏதாவது கொடுத்தா தானே, இது அடமானதுக்கு எதாவது கையில கொடுத்தா நம்புறது. வீடை புக் பண்ண சொன்னா கொஞ்சம் என்ன பண்ணும், கையில காசு கொடுத்தப்பா, இதை டோக்கன் அட்வான்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா நம்புறது. வீட பாத்துறீங்க, புடிச்சிச்சுப்பா, நான் பால் நாளைக்கு அடுத்த வாரம் வந்துடுறேன், பால் காய்ச்ச வந்துடுறேன் அப்படின்னா என்ன கேட்பான்? ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பா. உன்னை எப்படி நம்புறது? நல்லதான் பேசுற, ஆனா எப்படி நம்புறது? ஒரு டோக்கன் அட்வான்ஸ கொடுன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அதே மாதிரி பேசினே இருக்கும்போது, ஆண்டவரே, அப்புறம் பேச டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க, என்கிட்டயே அப்படி கோவப்படல, என்ன பண்ண, கொடுத்துட்டா போச்சு. அப்போ ஏன்னா அவர் உறவு முறை எப்படி தான் இருக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ரொம்ப அழகா ஆயிடுச்சு. பாண்டு கோவிச்சுமே வரல அந்த இடத்துல, எது அங்க போட்டுக்கிறதுல அப்ப ஆண்டவர் அதுக்கு 8வதுல கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதுனா அறிவாப்பா. நீங்க வரீங்க போறீங்க சொல்றீங்க எல்லாம் ஓகே தான், எப்படி அறிவு? ஒரு ப்ரூஃப் கொடுங்க எனக்கு, அது என்ன பண்ணுங்க, ஏதாவது அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணித்தாங்க, இல்ல எனக்கு என்ன பண்ண, உடன்படிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. சொன்ன உடனே என்ன பண்ண, உடன்படிக்கை எங்க பண்றாரு. என்ன பண்ண, அதுக்கு கொண்டு வா சொல்லும் போது 3 வயது கிடாரி எல்லாம் கொண்டு வந்து உடன்படிக்கை பண்றாரு. சத்தியம் பண்ற மாதிரி இது. இந்த காலத்துல என்ன பண்ணுது சொல்லுவாங்கல்ல, துண்டு போட்டு தாண்டிட்டா என்னது, ஊரு காலத்துல இருக்குது, துண்டு போட்டு பெட்ஷீட்டே போட்டு தாண்டுவோம். இல்லப்பா, அவங்க உறவு முறையில இதெல்லாம் தாண்டா என்ன பண்ணுது மாதிரி ரொம்ப இதா பிள்ளைய போட்டு தாண்டு பண்ணுவாங்க. பெரிய குடிகாரன் இருப்பான், திருடலேன்னுவான், பொய் சொல்லேன்னுவான், ஊர் சைட்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். பண்ணுவேன் இல்லப்பா, சத்தியமா என்ன பண்ண, நான் பண்ணவே இல்லை, நான் திருடவே இல்லை, திருடி இருப்பான், திருடவே இல்லை பண்ணுவான். அப்ப ஊர் பஞ்சாயத்து வருவார், யாரு? நாட்டாம வருவார். நாட்டாம தீர்ப்பு சொல்லுன்னு போது
குழந்தை எடுத்துருவாரு. குழந்தைய பச்சை குழந்தைய கீழே போட்டு இது குழந்தைய தாண்டிட்டு சொல்லுப்பான்னுவான். அவன் என்ன பண்ணுவான்? தாண்டுவான்னு நினைக்கிறீங்க? தாண்ட மாட்டான். ஐயா நான் தான் என்ன பண்ணேன், திருடினேன், இவ்வளவுதான் திருடல சொன்னேன், அது சும்மா சொன்னேன். எப்போ குழந்தைய தாண்ட சொல்லிட்டீங்களோ தாண்ட மாட்டான். பயம் அவனுக்கு, எதுவும் ஆயிடுமா அப்படி பிள்ளைக்கு. அதே மாதிரி ஆண்டவர் இப்போ பலியிட்டு என்ன பண்றாரு, இது அந்த காலத்துல முறை. இப்படி வெட்டி இது நடுவா நடந்து போயிட்டா அப்படின்னா இது உனக்கு கொடுத்துட்டேன்றது அந்த இடத்துல ஒரு முறை. சத்தியம் பண்ற மாதிரி, ஒரு பத்திரம் பதிவு மாதிரி. சூப்பர். ரெஜிஸ்டர் பண்றோம். ரெஜிஸ்டர் போயிட்டு நிறைய பொருள் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி தமிழ்நாடு முத்திரை போட்ட மாதிரி முத்திரை போட்டிருக்கு. இத பலிட்டு அதுக்குள்ள நடந்து போயிட்டாங்க. அப்படி 2 பேர் நடந்து எதிர வருவாங்க. இப்படி ஒருத்தர் போவாரு, அப்படி ஒரு வந்துட்டாங்கன்னா இது எக்காரணத்தை கொண்டு மாற்றவே முடியாது. ஆண்டவரே நினைச்சா கூட இதை மாற்ற முடியவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் பண்றார். இப்போ யோசிச்சு பாருங்க, தெய்வமே சத்தியம் பண்ற மாதிரி பண்றாரு. யாருக்கு? புரியுங்களா? அது வார்த்தை சொன்னார், இல்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, எனக்கு உடன்படிக்கை பண்ணி கொடுங்க. உடன்படிக்கை பண்ணாதான் நான் முடியும், இல்ல நான் என்ன பண்றது இல்ல விட மாட்டேன். நீங்க சொல்லிட்டு போயிருந்தீங்க, நான் எப்படி நம்புறது? ஆண்டு சத்தியம் பண்றாருங்க. அப்படியா அக்ரிமெண்ட் போடலாவா? அவ்வளவு நம்பிக்கை இல்லையாடா? இவ்வளவு அப்படிதான் கேட்கல. நீ யாரு? என்னுடைய ஃப்ரெண்டு, உடன்படிக்கை பண்றேன். அதே உடன்படிக்கை தான், அந்த பலி தான் இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து பண்ணிருக்கிறாரு. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாமா? 1 யோவான் 4:9-10 எப்படி ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணது மாதிரி நமக்கு இப்போ ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். எது மூலமா பார்க்கலாம்? ஓகே. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகிய தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பாவம் நிவர்த்தி செய்வதற்காக கிருபாதார பலியாக இயேசு மரித்திருக்கிறார். யாருக்காக? நமக்கு, நம்மளை வாழ வைப்பது அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அல்லேலூயா. எப்படி ஆபிரகாமோடு கர்த்தர் அக்ரிமெண்ட் போட்டாரோ, பலியிட்டாரோ, மிருகத்தை வெட்டினாங்களோ, அதே மாதிரி மிருகத்துக்கு சாயலாக இயேசு கிறிஸ்துவே நமக்காக பலியானாரு. யோவான் 3:16-18 எடுத்துக்கொள்ளலாமா? யோவான் 3:3 அதிகாரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசிவதானோ தேவனுடைய குமாரன் ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ரோமர் 8:32. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கா பலியாகினார், உடன்படிக்கை பண்ற. எப்பா உனக்கு எப்படி ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ற மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்த சிந்தி மரிச்சு உடன்படிக்கை பண்றாரு. நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அவரோடு எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவரே நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது என்னவது? எப்படி எல்லாம் கொடுப்பாருங்க அப்படின்றார். எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டுல பருப்பு இருக்கு சரிங்களா? பருப்பு கேக்குறாங்க, சக்கரை கேக்குறாங்க, உங்ககிட்ட சக்கரை கொடுப்பா கேக்குறாங்க. நீ என்ன பண்ணி, சக்கரை இருக்குது, சக்கரை தர மாட்டீங்க. அவனை பண்றான், குழந்தை டக்குனு பிடிச்சிட்டு கத்தி வச்சுட்டு சக்கரை தரியா குழந்தைய குத்துட்டுமா கேக்குறான். என்ன சொல்லுவீங்க? சக்கரை கொடுத்துட்றாங்க, குழந்தைய விட்டுருங்க. பரவாயில்லங்க, எனக்கு சக்கரை தான் முக்கியம், குழந்தை முக்கியம் சொல்லுவீங்களா? அப்போ ஆண்டு சொல்றாரு, என்னுடைய குமாரனையே உனக்கு பலியா கொடுத்துட்டேன்னா மீதி இருக்குது எல்லாமே ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. மீதி இருக்குது எனக்கு ஒண்ணுமே
சாதாரணவன் தான். அப்ப அவரே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல, நீ கேளுங்கன்றார். நீ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அடுத்து படிக்கலாமா? உபாகம் 1:10 இதெல்லாம் வந்து சொன்ன பிறகு இதெல்லாம் ஒரு செகண்ட் ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் இந்த ஆண்டோடைய மரணத்தின் மூலமாக ஆபிரகாம் இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுக்கு நமக்கு வந்திருக்கு. நீங்க மைண்ட்ல என்ன மாத்துங்க, எண்ணங்களை மாத்துங்க. ஆமா, ஆண்டவர் இயேசுவை கொடுத்துட்டாரு. இயேசுவை கொடுத்தபடினால எனக்கு சுகம் உண்டு. ஆவிக்குற உலகத்துல அத போன வெள்ளிக்கிழமை பேசுனேன். நீங்க வந்து நான் சண்டே தான் வரீங்க. இன்னும் டீப்பா நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க வெள்ளிக்கிழமை மாதிரி புதன்கிழமை வந்தாதான் இன்னும் என்ன பண்ண முடியும், ஆழமா சில விஷயங்கள் உங்களால என்ன பண்ண கத்துக்க முடியும். இது ஞாயிற்றுக்கிழமை மேலோட்டமா பாக்குறீங்க. ஓகேங்களா. இப்போ என்ன சொல்ல வெள்ளிக்கிழமைனா உங்களுடைய உலக வாழ்க்கை ஒண்ணு இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒண்ணு இருக்குது. உலக வாழ்க்கையினுடைய எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா ஆவிக்கு உலகத்தை பொறுத்தா இருக்கு. உலகத்துல ஒண்ண மாற்ற வேண்டும் என்றால் நீங்க ஆவிக்குரியத்துல ஒண்ணு மாத்தினாதான் இந்த உலகத்துல உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இந்த உலகத்துல நீங்கள் பண கஷ்டம் இருக்குன்னா நீ உலகத்துல மாத்த முடிய கூடாது. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க பிளாக் எடுத்தாதான் இது மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு மாத்திரம் இல்ல, ஆரோக்கியத்துக்கு சொல்லியிருந்தேன். அது எப்படி ஜெபம் பண்ணோம்னா இயேசு நாமத்தினால போன வழியை கற்றுக் கொடுத்த. எப்படி ஜெபம் பண்ணோம்னா எனக்கு வந்து இந்த வியாதிக்காக இயேசு மறுத்துக்கிறாரு. மறுச்சாரா? மறுச்சு. அப்ப நான் வியாதி சுமக்க அவசியம் எனக்கு இல்ல. நான் வியாதி சுமக்க அவசியம் எனக்கு இல்ல. என் வியாதி பலவீனத்துக்காக கிறிஸ்துவ பிசாசே, ஆவிக்குரிய வானம் இது இருக்கிற பிசாசே, வானம் பண்ற கிறிஸ்துக்கு பொல்ல பிசாசே, இயேசு நாமத்தினால என்ன பண்ணு, உன் கையை எடு கட்டளை கொடுக்கிறேன். எங்க ஆவிக்கு ரோகத்துல இருக்கிற அந்த உலகத்தை நீ கண்ட்ரோல் பண்ணாதான் இந்த பூமி உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அல்லேலூயா. அது பிசாசு காது கேட்கும். பிசாசுக்கு காது கேட்கும். ஆண்டு பிசாசு நினைக்காதீங்க, அதாவது காது கேட்காத கிட்ட ஆண்டு பேசுறாரு. செவிட்டும் செவிட்டு பேசும்போது அவன் காது கேட்கல. செவிட்டு ஆவியே இயேசு நாமத்தினால செவிட்டு ஆவியை இவனுட்டு விலகி போன்றார். யோசிச்சிருக்கீங்களா? இவனே செவிடாச்சே, இவனோட போய் ஆண்டு பேசுறாரு, கேக்குமா? ரைட்டு, கட்ட முடிச்சிட்டாரு. இவனு கேட்காது. இவனை சரி பண்ணா இவனை கண்ட்ரோல் பண்ற ஆவியில் இருக்கிற பிசாசு காது கேட்கும். எல்லா செவிட்டு ஆவிக்கும் காது நல்லாவே கேட்கும். செவிட்டு ஆவி வந்ததுன்னா மனுஷனுக்கு தான் காது கேட்காது, ஆனா அந்த செவிட்டு ஆவிக்கு நல்லாவே காது கேட்கும். அப்போ இவன் பேசும்போது மத்தவன் ஐயா ஏற்கனவே காது கேட்காத இருக்கிறான், அவங்ககிட்ட போயிட்டு செவிட்டு ஆவி எப்படி கேட்க, எப்பா அவங்ககிட்ட பேசல, எங்க பேசுறேன், அவனுக்கு உள்ள ஆவி கிட்ட பேசுறேன். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில செவிடு சரியாகணும்னா, உங்க வாழ்க்கை கஷ்டம் சரியாகனா ஆவியோ நீங்க பேசணும். ஒண்ணுத்துக்கு பின்னாடி பிசாசு கிரியை செய்யறான், அந்த பிசாசு கட்டுங்க. அந்த பிசாசு கட்டினாதான் இது உங்களுக்கு என்ன பண்ணும், சரியாகும். எக்ஸாம் எல்லாம் கொடுத்த உங்களுக்கு பிரிண்ட் அவுட் பிரிண்டர் எல்லாம் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் நீ உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க. போங்க, சரிங்களா? வந்தவங்கள அதிர்ஷ்டாலிங்க. அப்போ வாழ்க்கையில மாத்தணும் அப்படின்னா நீங்க பிரிண்ட் அவுட் வெளி வருது, நீ கம்ப்யூட்டர்ல மாத்தணும் பிரிண்ட் சரியா வரும். ஓகேங்களா? இப்ப டைம் இல்ல. ஓகே, அப்போ ஆவிக்கிற வாழ்க்கையில நீங்க மாற மாற ஆவிக்கிற வாழ்க்கையில தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்க ஆவிக்கிற வாழ்க்கையில தடைகளை, ஆவிக்கிற வாழ்க்கையில சாபத்தை, ஆவிக்குள்ள வாழ்க்கையில இருக்கிற உங்க தரித்திரத்தை அங்க முதல்ல என்ன பண்ணுங்க, கட் பண்ணுங்க. அல்லேலூயா. தரித்திர பிசாசே, இயேசு நாமத்தினால எனக்கு வர வேண்டிய பணத்தை தடை பண்ணுகிற பிசாசே, இயேசு நாம கட்டி அப்புறப்படுத்துகிறேன். என் மூலம் அதிகாரம் இல்ல, என் வியாதியை கொடுக்க பிசாசே, நான் இயேசு நாம கட்டி அப்புறப்படுத்துகிறேன். என்றால் இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன பண்ண, வியாதிக்காக மரித்து அவர் தலைமுறை சுகமானேன். அல்லேலூயா. நான் ஐஸ்வர்யமாகும்படி இயேசு எனக்காக என்ன பண்ண தரித்திரனாரே, அது உண்மை என்றால் நான் ஐஸ்வர்யமாய் மாற வேண்டும் என்று நீங்க என்ன பண்ணணும், ஆவி கட்டளையிடணும். ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க நான் பேசணும். அல்லேலூயா. பேசுவீங்களா? என்ன பேசுறீங்க? அப்போ நீங்க பேச 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 அது உள்ள வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, கடைசியாக இதெல்லாம் அவர் சொன்னாரு, ஆண்டு சொன்னாரு, நட்சத்திரங்க மாதிரி மாத்தணும் சொன்னாரு.
ஒரு பெரிய ஆளாக்க சொன்ன நடந்ததானா? நடந்தது. அதுல படிச்சிடலாமா? உபாகம் 1:10. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்க தேவன கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். உங்களை இப்ப யார் சொல்றாருன்னா, மோசே வந்து ஆபிரகாமுடைய சந்ததி பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்றாரு, கானானுக்குள்ள போகும்போது என்ன பண்ணாங்க, ஆஸ்வதிக்கிறார். அப்ப சொல்றாரு இத. ஓகே, இதோ இந்நாளிலே நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். வான நட்சத்திரங்கள் திரளாய் பெருகி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எல்லாம் அங்க ஒரு பிள்ளைதான் கேட்டார் ஆபிரகாமு. ஆண்டு உடன்படிக்கை பண்ணதால, ஆண்டோடு பேசுனதால, பழகுறதால, விசுவாசத்தினால இப்பொழுது அது நடந்தது. திரளான பிள்ளைகள் பிறந்தார்கள். கை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன நடக்கும். ஆமென். நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்து பார்க்கலாமா? எபிரேயர் 11:12 கூட போட்டிருக்கோம். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே, செத்து போயிடுச்சு. ஓகே, எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஹல்லேலூயா. சாத்தியமில்லாது சாத்தியமானது. நடக்க முடியாது நடந்து முடிஞ்சது. சரீரம் செத்து போனதுக்கு அப்புறம் பிள்ளை பிறக்க முடியாது நிலைமை வந்தாலும் விசுவாசித்தால் அது நடக்கும். யார் நடக்கும்னா, யார் தேவனோடு பேசுறார்களோ, யார் தேவன் உறவாடுறாங்களோ, அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ, கர்த்தாவே உம்மோடு பேசி ஒரு நன்மனை போல யார் பேசுறாங்களோ அவர்களுக்கு நடக்காதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆனா பிசாசு ஜெபம் பண்றதுக்கு விட மாட்டான். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ண உடனே என்ன வரும் உங்களுக்கு? முதல்ல கொட்டாய் வரும். ரெண்டாவது கண்ணு படப்படம் அடைச்சுக்கும். மூன்றாவது போன் வரும். நாலாவது மயக்க வரும். அஞ்சாவது உன் புருஷன் வருவான். என்னடி ஒன்னும் பண்ணலையா, இவ்வளோ ஆயிடுச்சு அப்படி எப்ப இவ்வளோ ஸ்டேஜ் தாண்டி இப்பதான் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு திறந்தான்னு வந்துட்டான் என் சைத்தான். அப்படிலாம் சொல்லல, நடிச்சுக்க மனத்துல இவ்வளோ நினைச்சு நல்லது. இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானே ஜெபம் பண்ணலான்னு ஒரு தூண்டுதல் வரும்போது முதல்ல பிசாசு என்ன பண்ணா, இத போன் அமைச்சு பார்த்தான், உஷாராயிட்டீங்க. அதுக்கப்புறம் பிசாசு என்ன பண்ண, மயக்கத்தை கொடுக்க பார்த்தா. அப்போ என்ன பண்ண, எப்படியோ தண்ணியில அடிச்சு டிக்கெட் சாட ஜெபம் பண்ணா. கட்சியில பாத்தீங்கன்னா பிசாசு உங்க புருஷன் அனுப்பிட்டான். ஆனா ஏங்க அப்படின்னா, அடப்பாவி நீ புருஷன் இல்ல, ஏசு நாமத்துல நீ கொஞ்சம் இரு, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். கரெக்டா ஜெபம் பண்ண அன்னைக்கா வருவேன். கரெக்டா பிரேயருக்கு போலான்னா என்ன பண்ணுவான், சொந்தக்கார எதிர்க்க வருவான். மாமி வந்துட்டேன், எங்க வந்துட்டேன், நான் இப்பதான் பிரேயருக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லி எங்கன்னா வரைக்கும் தெரியல. நீங்கெல்லாம் எங்கடா இருக்கிறீங்க உள்ளாலே? கரெக்டா போகவும் பார்த்து கரெக்டா என்ன பண்றீங்க, வந்துடுறீங்களே. இதெல்லாம் யாரு பண்ற வேலை? பிசாசு பண்ற வேலை. அப்ப உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில உங்க எப்பெல்லாம் பிசாசு இப்படி மேற்கொள்ள வரானோ அப்போ தெரிஞ்சுக்கலாம், தேவன் ஏதாவது வாழ்க்கையில நன்மையானதை செய்யறதுக்கு முன்னாடி பிசாசு வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆவிக்குரிய உலகத்துல என்ன வழக்கத்துக்கு மாறா தேவத்துக்கு மேலேயும் போறாங்க கீழேயும் போறாங்க, அது இது ஒரே பிரசன்னமா இருக்கு, ஆண்டு வர போறாரா. இப்போ நம்ம சாதாரண இருக்கிறத விட டக்கு என்ன பண்ணலாம், ரோட்ல கிளீன் பண்றாங்க, ரோட்லாம் பெருக்குறாங்க, டார் போடுறாங்க, லைட் போடுறாங்க, வேற என்ன போடுறாங்க, ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க. என்ன அர்த்தம்? பிரைம் மினிஸ்டர் வர போறாரு, இல்ல எம்எல்ஏ வரப்போ மினிஸ்டர் வந்து பார்க்க போற எதை அந்த எது பில்டிங்கை பார்க்க போறாருன்னா என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும். அப்போ பிசாசு தெரியுது, என்னடா ரோடு போடுறாங்க, லைட்டு போடுறாங்க, என்னடா அப்ப என்ன பண்ணு, இவனை கெடுத்து விடு, இவனுக்கு ஏதோ பிளெஸிங் வர போகுது, இவன் வாய் என்ன பண்ணு கெடுத்து விடு, நேரா பண்ணுவான், யாரு அனுப்புவான். ஏன் சிஸ்டர் ரொம்ப நாளா உங்களுக்கு இது கிடைக்காம இருக்குச்சே, கிடைக்கலையா இன்னும்? என்னங்க சிஸ்டர் அது கிடைக்காது சிஸ்டர், எனக்கு நானும் பாத்துறேன் சிஸ்டர், எனக்கும் வயசாகினே போகுது, எனக்கும் என்ன பண்ணுது முட்டியெல்லாம் வலிக்குது, அவ்வளவுதான் சிஸ்டர். அப்படி இப்போது வந்த தூதெல்லாம் என்ன பண்றாங்க, பேக்கப் பண்ணப்பா பேக்கப் எல்லாம் போக, இன்னைக்கு கேன்சல், இட்லி கேன்சல் மாதிரி இன்னைக்கு மீட்டிங் கேன்சல் பண்ணுவோம். அது கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்சம் திருப்பி தேவத்துவலாம். அப்போ ஆண்டு என்ன பண்ணலாம், இவனுக்கு நன்மை தரலாம், ஒரு ஆசிரியர் தரலாம் நினைச்சிட்டு எல்லாம் போகப்பா. யார தூதர்களையும் தூதர் திருப்பி வராங்க, திருப்பி ரோடு போடுறாங்க, திருப்பி லைட் செட் பண்றாங்க, திருப்பி கோலம் போடுறாங்க, ப்ளீச்சிங் போடுற மாதிரி. நம்ம ஊரை சுட்டி பிசாசு இருக்க சொல்லுவோம், ஐயா ஐயா யாருகிட்ட
லூசிபர் கிட்ட, ஐயா ஐயா என்ன ரோடெல்லாம் பெருக்குறாங்க ஐயா, தேவத்து வராங்க போறாங்க, என்ன தரலையா? அப்படியா, வந்துரும் வேலைய ஒண்ணு வந்துட்டு அவர் அனுப்பு. யார பிரதர், என்ன நல்லா போயிட்டு இருக்கோம், என்னடி குழம்பு பண்ணிருக்கிற, உன் மூஞ்சி மாதிரியே இருக்குது, எங்க அம்மா வச்ச குழம்பு விடுத்தமா இருக்கும், பக்கத்து வாசம் வரும், என்ன சமைக்கிறியோ அப்படின்னு. போங்க, உனக்கு இதே பெரிய விஷயம், நீ கொடுக்க சம்பாதத்துக்கு, நீ கொடுக்குற காசுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையை பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணிட்டு தரணுமா? ஒரே சண்டை. திருப்பி என்னது, பேக்கப், உடனே பேக்கப். அடப்பா, இன்னைக்கு தரலாம் பார்த்தேன், அது முடியாது, எப்பெல்லாம் வந்து தரலாம். அப்போ வாழ்க்கையில ஜெபம் அதிகமாகும் போது, வாழ்க்கை பிரசன்னம் அதிகமாகும் போது, நன்மை அதிகமாகுது. இதெல்லாம் தேவதூதர்லாம் கிரியை செய்யறத நல்லா நீங்க வாட்ச் பண்றீங்க இல்லையோ, பிசாசு நல்லா வாட்ச் பண்ணி அந்த சமயத்தை பார்த்து பெரிய குண்டா தூக்கி போடுவான். அல்லேலூயா. அது வரைக்கும் உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்காது. கரெக்டா வெள்ளிக்கிழமை காலைல தான், சிஸ்டர் ஒருவனுக்கு மகளிர் குழுல ஒரு காசு பிடிச்சி கொடுங்க, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். அப்படி 1000 ரூபாயா? அப்படியே போய் காலு நைட் வரைக்கும் போ, உங்க 1000 கிடையே கிடைக்காது. வெள்ளிக்கிழமை மட்டும் பிரேயர் விட்டு நீங்க போனீங்கன்னா அந்த 1000 உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இது யாரு வேலை? பிசாசு வேலை. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பிரேயர்ல அட்டன் பண்ணி ஏதோ நன்மை கிடைக்கும்னு பார்த்தோம்னா, அது என்ன மொத்தமா அலைஞ்சி அலைஞ்சி சுத்தி 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 மயக்க வந்து சாயந்தரம், அப்பா முடியலப்பா 5 மணிக்கு என்ன கிடைச்சா, எங்க கிடைச்சது? நடந்துதான் மிச்சம். முட்டையெல்லாம் வலிக்குது, பாதெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் வலிக்கும், உனக்கு நல்லா வலிக்கும், பாதம் தலையெல்லாம் வலிக்கும். ஏன்னா உங்களுக்கு பிளெஸிங் தர வேண்டிய நேரத்தை பிசாசு கெடுத்துட்டான். அல்லேலூயா. அதனால ஜெபத்துல பங்கு பெறுங்க, பிரேயர்ல பங்கு பெறுங்க. நீங்க உற்சாகமா ஜெபம் பண்ண போவீங்க. ஏண்டி எல்லாம் ஜெபம் பண்ண போற, எல்லாரும் போற, நீ தான் போற, எல்லாரும் போயின்னு இருக்கிறாங்க, வேற வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணா ஆண்டு கேட்க மாட்டாரா? இப்படி சொல்லுவான். இது யாரு சொல்றது? புருஷன் நினைக்கிறேன், புருஷன் இல்ல, யாரு இது? பிசாசு சொல்லுது. நீ சொல்ல, ஏசு நாமத்தினால நான் ஜெபம் பண்ண போனா தடை பண்ண பிசாச, ஏசு நாம வெளியே போ. அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவன் உறவாடுங்க. அப்பொழுது இதெல்லாம் சாத்தியம் இல்லாதெல்லாம் சாத்தியமாகும். நடக்கதான் நடக்க ஆரம்பிக்கும். நன்மை உண்டாகும். ஜெபத்தை கெடுக்க பார்ப்பான், பைபிள் வாசித்து கெடுக்க பார்ப்பான், வாழ்க்கை நன்மையை கெடுக்க பார்ப்பான். இதுக்குன்னே நிறைய பிசாசுகளை பண்றாங்க, சுத்திட்டு இருக்குது. நீங்க சோரம் போயிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை காப்பாராக. ஒரு வழியே இல்லை. நீங்க தான் புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அவரோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பேசணும். அவருடைய ஆண்டவர் பேச பேச சாத்தியமில்ல சாத்தியமாகும். நட்சத்திரங்கள்லாம் நடக்கும், கிடைக்கும். ஏனென்றால் நட்சத்திரங்களே படைத்த ஆண்டவரால் செய்ய முடியாதா? இது விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. நெகட்டிவே பார்க்காதீங்க, தோல்வியே பார்க்காதீங்க, உங்களையே பார்க்காதீங்க. தன் சரீரம் செத்து போன நினையாது இருந்தான். அல்லேலூயா. என்னால முடியாதுன்னு அவன் நினைக்கிறையான். அது சரியத்தை மாத்திரம் இல்ல, ஏன்னா முடியாது, என் பிசினஸ் செத்து போயிடுச்சு, என் தொழில் செத்து போயிடுச்சு, என் குடும்பம் செத்து போயிடுச்சு, இல்ல முடியாது அப்படி நினைக்காதீங்க. முடியும். அல்லேலூயா. துளிர்க்கும், ஆர்வமாகும். என்றால் நீ கர்த்தரோடு பேச ஆரம்பித்தால் பட்டு போன மரங்கள் என்ன பண்ணும்? துளிர்த்து பெருக ஆரம்பிக்கும். உலர்ந்த எலும்புகள் உயிரிழந்து என்ன பண்ணும்? ராணுவத்தை போல் நடக்க ஆரம்பிக்கும். எப்போதுனா நீ தேவனோடு பேசவளா இருந்தீங்கன்னா. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனோடு பேசினான். சாதாரணவர்களோடு தேவன் பேசுறபடினால அவங்க மிகப்பெரியவர்களாக மாறினார்கள். தேவன் மிகப்பெரியவரோடு, பெரிய ஊழியக்காரர்களோடு, பெரிய பணக்காரோடு தேவன் பேசல. ஸ்டார்டிங்ல பேசும்போது சாதாரண மக்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், பிச்சை எடுக்கிறவர்கள், ஒன்றுக்கு வழி இல்லாதவர்கள், இப்படி சாதாரண ஊழிய பண்ணவங்கள சாதாரண மக்கள்கிட்ட பேசின பிறகுதான் அவர்கள் அசாதாரணமானவர்களாக மாறினார்கள். அல்லேலூயா. நீங்களும் சாதாரணமா இருந்தீங்கன்னா, நீங்க படிப்பறிவு இல்லாத இருந்தீங்கன்னா, உங்களுக்கு திறமை இல்லாத இருந்தீங்கன்னா, அதை கவலைப்படாதீங்க. நீங்கள் தேவனோடு பேசுங்க. உங்களையும் தேவன் மிக பெரியவர்களாய் மாற்ற வல்லமையுள்ளவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுது எடுத்து எளிவனை குப்பை உயர்த்தி எங்க உட்கார்கிறாரா? நீங்க ராஜாக்களோடு உட்காருங்களா? பா ராஜாக்கள் பா, அப்படி இல்லப்பா. அவங்கள சாதாரணமா குப்பையில இருந்தவங்க, அவங்க சாதாரண எங்க இருந்தவங்க? கீழே இருந்த தூசில இருந்தவங்க. இவரோட ஆண்டு பேசினாரு. இப்போது எங்க உட்காந்துக்கிறாங்க? ராஜாக்கள் உட்கார்ந்துக்கிறாங்க. நீங்களும் தேவனோட பேசுறீங்கன்னா நீங்களும் ராஜாக்கள் உட்காருவீங்க. அல்லேலூயா. மகிமையான சிங்காசனத்துல உங்களை வீட்டிற்கு செய்கிறவர் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அல்ல சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எழுந்திக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
ஹalleluya லீகரதடத லஷனன கரபதலியா ஹalleluya ஹalleluya சாதாரணமான மக்களோடு பேசி அசாதாரணமான மக்களை மாத்தினீர் ஆண்டவரே. ஆபிரகாமை அழைக்கும் போது ஊர் என்ற பட்டணத்துல தகப்பனே சாதாரணமான ஒரு மனிதனாக விக்கிரங்களை செய்து வணையை கொண்டிருக்கிற மகனாக இருந்த அந்த ஆபிரகாமை தகப்பன் எடுத்து அவரோடு பேசி அவன் ஆண்டவரப்பா எல்லா ஜாதிகளுக்கும் அந்த தகப்பனாய மாற்றினீரே ஆண்டவரே. அதே போல் தகப்பனே ஆபிரகாம் தேவனோடு பேசினான், ஒரு நண்பனை போல பேசினான். சாதாரணமா நடக்க முடியாததை, தன் செத்து போன நிலைமையில் இருந்ததை, வளர்ச்சி இல்லாத இருந்ததை, இதுக்கப்புறம் நடக்க முடிய வாய்ப்பில்லை, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை நல்லா இருக்காது, இதுக்கப்புறம் வாழ்க்கையில பெரிய உயர்வுலாம் கிடைக்காது, இதுக்கெல்லாம் பிள்ளை வாழ்க்கையெல்லாம் நல்லா பெருசல் ஆகாதுன்னு நினைக்கிற சமயத்துல யார் தேவனோடு பேசினார்களோ, யார் தேவனோடு உறவாடுறாங்களோ அவர்களவே தேவன் பெரிய காரியம் செய்ய வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. தேவனால் செய்ய முடியும் அதிசயமான காரியம் என்றும் ஒன்றுமில்லை. என் தேவன் எல்லாம் கூடும். ஹalleluya. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கைதட்டி உற்சாகமாய் ஹalleluya. நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நாம் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதம் விசுவாசமாய் பாடுங்க, விசுவாசமாய் பாடுங்க, விசுவாசம் பாடுங்க. ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. ஆமென். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே. தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். வாழ்க்கை சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மை தாய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். தேவன் நன்மை காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். என் தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வேன் ஆண்டவரப்பா. அது சுகமா இருந்தாலும் சரிதான், அது பிள்ளை பாக்கியமா இருந்தாலும் சரிதான், அது ஆரோக்கியமா இருந்தாலும் சரிதான், அது செழிப்பா இருந்தாலும் சரிதான், அது ஊழியமா இருந்தாலும் சரிதான், அது வரங்களா இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு என்ன தேவையோ அதை இயேசு நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை தடை பண்ண பிசாசு இல்ல, உங்களை தடை பண்ண பிசாசு இல்ல. என்றால் தேவன் பிசாசை தன் கால்ல மிதித்து அவர் நிர்மூலமாய் கைது விட்டார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இஸ்ரவேல் மந்திரம் இல்லை, யாக்கோபு குறி சொல்வதும் இல்லை. ஹalleluya. சர்ப்ப தேலை மிதித்து சத்துருடைய சகல மேற்கொள்ளும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. எதுவுமே சேதப்படுத்த மாட்டாது. தேவனோடு பேசுறவர்களை எந்த பிசாசும், எந்த வியாதியும், எந்த பலவீனங்களும், எந்த கடனோ, எந்த துக்கமோ அவன் மேற்கொள்ள விடாது. ஏன்னா தேவோடு பேசுகிறார். தேவோடு பேசும்போது தேவ வல்லம் இறங்கி வருகிறது.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே, அசாதாரணமான காரியங்கள் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya. நடக்க முடியாததை சாத்தியமில்லாதெல்லாம் சாத்தியமாகும். யார் தேவனோடு செலவு பண்றாங்களோ, அவரோடு பேசுறாங்களோ, அவங்களுக்கு சாத்தியமில்லாதெல்லாம் சாத்தியமாகும். தாழ்த்து ஒப்புடுக்கிற என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தடை எல்லாம் இயேசு விலகுவதாக. வந்து ஒவ்வொரு ஆசிரியங்க பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியும் ஐக்கியம் அந்நியும் இன்று கொண்டு சதா காலம் இருப்பதாக. இல்லை சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரங்கள்